நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. யாரா இது? புது கோழி குஞ்சு இங்க வந்து குதிச்சிட்டு கிடக்கு. ஏய் கோழி குஞ்சு, கொஞ்ச நேரம் கம்முன்னு கடை. எதுக்கு இப்படி கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்க? இது ஆவாரம் பூ, ஸ்லீப்பிங் டைம். டிஸ்டர்ப் பண்ணாத, போ அங்கிட்டு போய் குதி. பாத்தியா அந்த கோழி குஞ்சுக்கு கொழுப்ப? சொல்ல சொல்ல கேட்காம குதிச்சுன்னு கிடக்குது. ஏ கோழி குஞ்சு, இந்த ஆவாரம் பூ நல்ல மூட்ல இருக்கும்போதே ஒழுங்கா ஓடிடு. இல்லன்னு வச்சுக்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு உன்னை புடிச்சு கோழி குஞ்சு சூப் வச்சிருவேன். சொல்ல சொல்ல கேட்காம குச்சினே கிடக்குது பத்தியா அது? இந்த கோழி குஞ்சு அமைதியா சொன்னாலாம் கேட்காதாச்சுக்கு. அட்டாக் மோடுக்கு மாற ஆவாரம் பூ. எப்படி எப்படி அந்த கோழி குஞ்சு என்னதாச்சு? எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டா குச்சின்னு கிடக்கு. மியாவ், என்ன அந்த கோகோடா பொம்மையை பார்த்துட்டு இருக்கா? உனக்கு அது பிடிச்சிருக்கா? இது பொம்மையாது? அட கடவுளே, இவ்வளவு நேரம் இது கோழி குஞ்சு நினைச்சிட்டு இது கூட பேசிட்டு இருந்தோம். பத்தாததுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த சூப் வைக்கலாம்னு வேற பிளான் போட்டோமே. அசிங்கமா போச்சேடா ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ வர வர இந்த குட்டி உலகளுக்கு கூட சேர்ந்துட்டு பூனைக்குண்டான குணங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு வருதேடா. ஏற்கனவே நெத்தியில போட்டு தலையில ஹேர் பேண்ட்னு போட்டு நான் பூனைங்கிறதையே மறக்க வச்சுட்டா இந்த குட்டி உலகிழங்கு. இன்னும் இவ கூட இருந்தா நான் பூனைங்கிறதையே மறந்து 4 கால்ல நடக்காம 2 கால்ல நடந்துருவேன் போலயே. அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடிடுடா ஆவாரம் பூ. என்னப்பா என்னாச்சு? திடீர்னு அம்மா கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிட்டான்னு கேட்ட. ஏதாவது பிரச்சனையாப்பா? ஏம்மா, பிரச்சனை இருந்தா தான் உங்க மடியில படுக்கணுமா? டேய் அப்படியெல்லாம் இல்லடா. முன்னாடியெல்லாம் எப்பவுமே வீட்டுக்கு வந்த உடனே ஓடி வந்து என் மடியில தான் படுப்ப. நான் அப்படி கேட்கல, சும்மா தான்டா கேட்டேன். ஏம்மா, ஐஷுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பயந்துட்டீங்களா? அது அன்னைக்கு அவள் அம்மா அப்பா வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் அப்படி ஒரு பயம் எனக்கு வந்ததில்லப்பா. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயப்படாதீங்கம்மா. அன்னைக்கு ஐஷு அவ அம்மா அப்பா கூட போறேன்னு பிரச்சனை பண்ணது அவளா பண்ணல, நான் தான் அவளை அப்படி பண்ண சொன்னேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, ஐஷுவோட அம்மா அப்பாவுக்கு இன்னும் என் மேல கோவம் போல. ஐஷு எனக்காக தான்மா அவ அம்மா அப்பா கூட வேண்டான்னு என் கூட வந்தா. என்னதான் நான் போதும்னு அவன் நினைச்சாலும் அவ அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்ததுல அவளுக்கும் கஷ்டமா தானமா இருக்கும். வாப்பா கோவமா இருந்தப்ப அவர் மனசை மாத்துறதுக்காக அவ நம்ம வீட்டுல வந்து இருந்து என்னெல்லாம் பண்ணா, அதே மாதிரி நான் தானமா அவ அம்மா அப்பா மனசை மாத்தி அவளை அவ அம்மா அப்பாவோட சேர்த்து வைக்கணும். ஐஷோட அப்பாவுக்கு புரிய வைக்கணும்னா நான் அவங்க வீட்டுல போய் இருந்தாதான் முடியும். ஆனா வாப்பா நாங்க போய் இருக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்காக தான்மா நான் ஐஷுவை அப்படி பிரச்சனை பண்ண சொன்னேன். நான் பண்ணது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கம்மா. டேய் என்னடா தப்பு? எந்த தப்பும் இல்லை. ஐஷுவை என்னைக்குமே நான் மருமகன் நினச்சதில்லடா. சாரா எனக்கு எப்படியோ அப்படிதான் ஐஷுவும். ஐஷு அவள் அம்மா அப்பாவை பிரிஞ்சு நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாண்டா இருந்துச்சு. அவள் அம்மா அப்பாவும் உங்களை புரிஞ்சு ஏற்றுக்கணும்னு தான் நான் அந்த அல்லா கிட்ட எப்போவுமே வேண்டிக்கிட்டு இருப்பேன். நம்ம வீட்டில் எல்லா பிரச்சனையும் சரியாக போச்சு, ஐஷு நம்ம கூட தானே இருக்கா, அப்புறம் என்னன்னு விடாமல் அவளோட அம்மா அப்பா மனசையும் மாற்றி அவள் அம்மா அப்பா கூட அவளை சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருக்கியே, அதுவே பெரிய விஷயம்டா. ஆனால் ஐஷு இன்னைக்கு உன்னை விட்டு போகிறேன்னு சொன்னதை என்னாலேயே நம்ப முடியலடா. ஏன்னா உன் கூட வாழறதுக்கு முன்னாடியே உன்னை விட்டு போயிருக்கா. ஆனால் உன் கூட வாழ்ந்ததுக்கப்புறம் ஐஷு இல்லை, இனி இப்போ வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் எப்படிடா உன்னை விட்டு போக மனசு வரும்? அவள் எப்படி உன்னை விட்டு போகிறேன்னு சொன்னான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது நீ சொல்லி தான் அவள் அப்படி சொல்லியிருக்கான்னு. நான் கூட ஒரு நிமிஷம் ஐஷுவை தப்பாக நினச்சிட்டேன்டா. ஆனால் நீ எடுத்துருக்கிற இந்த முடிவு தான் ரொம்ப சரியான முடிவுப்பா. நாளைக்கு பெருநாள், இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் அந்த ஹல்லா தான் உன்னை பார்த்துக்கணும். எல்லாம் சரியாயிடுமா? அப்புறம் நான் என்னைக்குமே அல்லா கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கேட்டதே இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்டிருக்கேன். அப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்க புள்ள அதை சமாளிச்சிருவான்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? தெரியும்டா. ஆனால் திடீர்னு வந்து நீ மடியில் படுத்ததும் இனி மனசுக்குள்ள எதையாவது யோசிச்சுக்கிட்டு தான் வந்து படுத்தியோன்னு நினச்சிட்டேன்.
மா நான் இப்ப யோசிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நாளைக்கு ரம்ஜான், என் அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணிய என் அம்மா கையால எப்ப சாப்பிடுவேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது பிரியாணியா? பாப்பாக்கு பிரியாணி? ஆமாமா, பிரியாணி கொடுத்ததும் அப்படியே சாப்பிடுறவ மாதிரி சொல்றா பாருடா. அன்னைக்கு பிரியாணி செஞ்சு இவளுக்கு ஊட்டுறேன், 2 வாய்க்கு மேல சாப்பிடவே இல்ல. நாளைக்கு நம்ம வீட்ல பிரியாணி தான் அம்மோ, நீ மட்டும் சாப்பிடாம இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. என்னது பிரியாணியா? ஐயோ, நாளைக்கு தான் இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள பிரியாணின்னு சொல்றாளே. இட்ஸ் ஓகே, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளை கழிச்சு போய்க்கலாம். சரிடா ஷமீர், நீயும் ரியாவும் இங்க இருக்கீங்க, ஐஷு மட்டும் ரூம்ல தனியா இருப்பால, 2 பேரும் போய் தூங்குங்க. இல்லம்மா, ஐஷு என்னமோ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு நேரத்திலேயே தூங்கிட்டா. அப்புறம் ரியா தூங்குறதுக்கு எப்படியும் 11 மணி 12 மணி ஆயிடும். அப்புறம் எனக்கும் தூக்கம் வரல, அதான் சரி கொஞ்ச நேரம் உங்க மடியில படுக்கலாமேன்னு வந்தேன். சரிப்பா படு, அதுக்கு என்ன, உனக்கு தூக்கம் வர வரைக்கும் மடியிலேயே படு, அதுக்கப்புறமா வேணா ரியாவை கூட்டிட்டு ரூமுக்கு போய்க்கோ. சரிம்மா. அம்மோ, உன் அப்பாவுக்கு தூக்கம் வரலையா, அதனால பாட்டி மடியில படுத்திருக்கான். உனக்கு தூக்கம் வந்தா சொல்லு, உன்னையும் பாட்டி மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கிறேன். இல்ல, பாட்டி மடியில தூங்க மாட்டேன். பாப்பாக்கு தூக்கம் வந்தா பாப்பா அப்பா நெஞ்சு மேலதான் தூங்குவேன். பிறந்ததுல இருந்தே இப்படி நெஞ்சிலேயே போட்டு தூங்க வச்சு உன் அப்பா பழக்கிட்டான். இனி கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் உன் அப்பா என்ன பண்றான்னு நாங்கெல்லாம் பார்க்க தானே போறோம். ஏமா, நான் எவ்வளவு பெருசானாலும் நீங்க என்ன மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கிறது இல்லையா? அதே மாதிரி என் பொண்ணு எவ்வளவு பெருசானாலும் என் நெஞ்சில படுக்க வச்சு அவளை நான் தூங்க வைப்பேன். இன்ஷா அல்லாஹ், எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நடக்குமா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, முதல்ல என்ன தூங்க வைங்க. பாத்தி, இங்க என்ன பண்ற? மணி எவ்வளவு ஆகுது? நாளைக்கு காலையில நேரத்துல வேற எந்திரிக்கணும், மருந்து வேற சாப்பிட்டுருப்ப, வந்து தூங்கு. வரேன்க்கா. ஷமீர் தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிறேன்னு சொன்னா, அதான் சரின்னு அவன் கூட உட்காந்துருக்கேன். அவனுக்கு தூக்கம் வந்து அவன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா வரேன், நீங்க போங்க. அம்மா, நீங்க மாத்திரை போட்டிருப்பீங்கல்ல, நீங்க ரூமுக்கு போய் படுத்துக்கோங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். டேய் இல்லடா, பரவாயில்ல, மாத்திரையெல்லாம் போட்டேன்னு எனக்கு தூக்கம்லாம் ஒன்றும் வரல. உனக்கு தூக்கம் வரும்போது சொல்ல, நான் அப்புறம் போய்க்கிறேன். என்னைக்காவது எனக்கு மனசு சரியில்லை பாத்தி, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுன்னு சொன்னா, நான் மாத்திரை போட்டிருக்கேன், எனக்கு கண்ணெல்லாம் சொருகிட்டு வருது, நான் தூங்குறேன், நீங்க தனியா உட்காந்து பேசுங்கன்னு சொல்லுவா. இப்ப அவ பிள்ளைக்கு தூக்கம் வரலன்னு போது மட்டும் எப்படி மடியில படுக்க வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா பாரு. பாத்தி, ரூம்ல தனியா படுத்தா எனக்கும் தூக்கம் வராதுன்னு தெரியும்ல, சீக்கிரமா வா. டாடிக்கு பொறாம. மா, எப்பவுமே எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா மடியில படுக்க வச்சு தட்டி தூங்க வைப்பீங்களே, அந்த மாதிரி தட்டி தூங்குவேங்கம்மா. வேணும்னே ஓவரா பண்றான். சரிப்பா, அதுக்கு என்ன, தட்டி தூங்க வைக்கிறேன். பாத்தி, உன் புள்ள இப்பதான் பால் குடிக்கிற பச்சை குழந்தைல்ல, ஒருவேளை தட்டியும் அவனுக்கு தூக்கம் வரலன்னா ஒரு தொட்டில கட்டி அவனை போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு வா, நான் போறேன். கலாச்சிட்டாராமா. பாத்தீங்களாமா, நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுக்கிறது கூட அவருக்கு பொறுக்க மாட்டேங்குது. டேய், பொறுக்காமையெல்லாம் இல்லடா, அவர் ஒன்ன சொல்றதும் நீ அவரை சொல்றதும் என்ன இந்த வீட்டுல புதுசாவா நடக்குது. ஆனா உன் வாப்பா உன்னை என்ன சொன்னாலும், நீ உன் வாப்பாவை என்னெல்லாம் சொன்னாலும், உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. பாசம்லாம் இருக்குமா, ஆனா என்ன இப்படிதான் அடிக்கடி எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்றாரு. ஏண்டா, நீ அவரை டென்ஷன் பண்ணதை விடவாடா அவர் உன்னை டென்ஷன் பண்றாரு. சரி விடுங்கம்மா. கொஞ்சம் நெஞ்சு சேட்டையாடா பண்ணிருக்க. ஆனா நீ என்னதான் சேட்டை பண்ணாலும் எப்படிதான் யாருக்குமே உன் மேல கோபமே வர மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் என் மேல அவ்வளவு பாசமா. பாசம் மட்டும் இல்லப்பா, நீ எது பண்ணாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம அடுத்தவங்களோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு என்ன மாதிரியே எல்லாருக்கும் உன் மேல நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எப்பவும் காப்பாத்தி உன்னால முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்ப்பா. நிச்சயமா பண்ணுவேம்மா. சரிப்பா, சரி தூங்கு. ஐயோ, என்ன மின்னல் இது, நான்லாம் கோயிலுக்கே வரமாட்டேன், என்ன போய் இங்க வந்து இப்படி உட்கார வச்சிட்டியே. ஏன் கோயிலுக்கு வர மாட்டேன்? அன்னைக்கு கூட ஒரு தடவை நீ உன்னோட அம்மாவோட கோயிலுக்கு வந்திருந்தியே. ஐயோ, அது நான் என் அம்மாவை டிராப் பண்ண வந்தேன், மற்றபடி சாமி கும்பிட்டதுக்காகலாம் இன்னை வரைக்கும் நான் கோயிலுக்கு போனதே இல்லை. எடா ஃப்ராடே, அப்ப அன்னைக்கு எந்தோ நான் சாமி கும்பிட வருவேன், நான் கோயிலை சுத்துவேன், குளத்தை சுத்துவேன், என்னெல்லாமோ டயலாக் அடிச்ச. அது அப்ப ஏதோ அன்பு செல்வான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுல, அப்போ செல்வான்னு நம்ப வைக்கிறதுக்காக அப்பெல்லாம் சொன்னேன். எடா, இன்னும் என்ன நம்ப வைக்கிறதுக்காக என்னெல்லாடா சொல்லிருக்க? ஏய், அவ்வளவுதான் மின்னல், வேற எல்லாம் எதுவும் சொன்னதில்ல.
எந்தோ எல்லாம் ஒன்னொன்னா இப்பதான் தெரியுது. இனி போக போக தானே தெரியும் இனி என்னெல்லாம் என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு. ஏ, சொன்ன எல்லா பொய்க்கும் மாட்டியாச்சு, இனி எல்லாம் எதுவும் இல்ல. சரி, என்கிட்ட மாட்டுறது இருக்கட்டும். காலையில உன்னோட அரவிந்த் மாமா கிட்ட மாட்டினோமே, அதுக்கு அவர் உன்னை தனியா கூப்பிட்டு என்ன சொன்னாரு? ஐயோ, அதையே மின்னல் கேக்குற. நான் கூட அவர் பார்த்ததும் தனியா கூப்பிட்டு அடி சாத்த போறாருன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ நம்ம கதையெல்லாம் சொல்லி ஒரு வழியா சமாளிச்சு அவரே நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரா? அப்போ உன்னோட கதிர் மாமா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த கதிர் மாமா கிட்ட சொன்னா அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு தான் தெரியல. அது அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுலயும் அந்த பொண்ணு வேற கதிர் மாமாவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அதுக்கு கதிர் மாமா நிச்சயமா கோவம் தான் படுவாரு. ஆனா அவரை எப்படியாவது சமாளிக்கணும் மின்னல். ஏடா சிலப்போ கதிரண்ண நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம நீ அந்த பொண்ணை தான் கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அவர் அப்படி சொல்லிட்டா என்ன மின்னல் பண்றது? என் கதிர் மாமா பேச்ச மீறவா முடியும்? இனி இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் போறேன். மின்னல் இரு. புட ஃப்ராட், நான் வீட்டுக்கு போறேன். மின்னல் இரு மின்னல், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்குள்ள கோச்சுக்கிற. எதுடா உனக்கு விளையாட்டு? என்ன விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றது உனக்கு விளையாட்டா? விளையாட்டு இல்லாம பின்ன சீரியஸா? மின்னல், நீ என்ன லூசா? நான் உன்னை விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உனக்கு தோணுதா? யாருக்கு தெரியும், நீயே ஒரு ஃப்ராடாச்சே. இனி இப்ப செஞ்சாலும் செய்வ. ஏய், என்ன மின்னல், விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பனான்னு கேட்ட மாதிரி நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு இவ்வளவு தூரம் விளக்கியும் கடைசியில நான் உன்னை விட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற பத்தியா? அது இல்லடா, நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லும்போ எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஹே, சாரி மின்னல், தெரியாம சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்ல மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத மின்னல். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என் கதிர் மாமா கிட்ட சொன்னா அவர் கோவப்படுவார் தான். ஆனா நம்ம 2 பேரும் விரும்புறோம், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவர் எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாவது கொஞ்சம் யோசிப்பாரு. அப்புறம் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால என்ன கொஞ்சம் திட்டுவாரு, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நிச்சயமா அம்மாவும் சரி அக்காவும் சரி உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அக்கா எப்படியாவது கதிர் மாமா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவா. நீ எதுக்கும் பயப்படாத மின்னல். ஆனா யாரு சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். சரி அன்பு. அப்புறம் நான் உன்கிட்ட லவ் சொன்னா எனக்கு என்னமோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னியே. ஐயோ ஆமல்ல, அதை மறந்தே போயிட்டேன் பாரு. இரு கொடுக்குறேன். மின்னல், கண்ணை மூடு, கொடுக்குறேன். ஏடா ஃப்ராடே. ஏச்சி, அது இல்லடி, இது வேற. நீ கண்ணை மூடு. சரி, கண்ணை மூடுறேன். ஆனா எந்தெங்கிலும் ஃப்ராடு வேலை காமிச்ச? ஐயோ இல்ல மின்னல், நீ கண்ணை மூடு. சரி. மின்னல், கண்ணை தர. அன்பு, அம்மா தாலி. இது அன்னைக்கு நீ கடையில தூக்கி போட்டியே, இது எப்படி உன்கிட்ட? இதை நான் அன்னைக்கே எடுத்துட்டேன் மின்னல். அன்னைக்கு நீ என்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல தூக்கி போட்டுட்டேனே தவிர இந்த தாலியை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதா? அதான் நீ போனதுக்கு அப்புறம் என்னன்னாலும் சரி இந்த தாலியை விட்டுறக்கூடாதுன்னு அன்னைக்கே நான் இதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். அன்னைக்கு இதை உங்ககிட்ட கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த தாலியை நான் தூக்கி போட்டதுனால தான் நீ என் மேல கோவப்பட்டு போனேன். அப்படியாவது நீ என்னை விட்டு போய் எங்கேயாவது நல்லா இருக்கட்டும்னு தான் அதை நான் அன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்காம இருந்தேன். அப்புறம் எனக்கு கேன்சர் எல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தாலியை உங்ககிட்ட கொடுத்து என் காதல சொல்லணும்னு தான் அன்னைக்கு ஓடி வந்தேன். அதுக்குள்ளதான் கண்ணத்துல ஓங்கி ஒன்று விட்டு இதுக்கப்புறம் உன்னை லவ் எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டியே. ஐயோ அன்பு, சாரிடா. பரவாயில்ல விடு மின்னல். நீ எனக்கு என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட திரும்பவும் லவ் பண்ணுன்னு உன் பின்னால கெஞ்சிட்டு வந்தது கூட ஒரு மாதிரி நல்ல ஃபீலா தான் இருந்துச்சு. ஆனா என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்கிட்ட அதுக்கு தானடா என் பக்கத்துல வரேன்னு சொல்லும் போதுதான் ஒரு மாதிரி சுருன்னு ஏறும். அப்புறமும் சரி என் மின்னல் ஆச்சேன்னு கொஞ்சம் பொறுமையா இருப்பேன். அப்புறம் நீ எப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன லவ் பண்றேன்னு சொல்றியோ அப்ப இந்த தாலியை உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணேன். இதுதான் நான் உன்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்ன சர்ப்ரைஸ். இந்த மின்னல். அன்பு, இந்த தாலிய இப்பவே என் கழுத்துல கட்டுறியா? ஏ என்ன சொல்ற மின்னல், விளையாடாத. விளையாட்டுக்கு இல்ல அன்பு, சீரியஸா தான் சொல்றேன். இந்த தாலி இப்பவே என் கழுத்துல கட்டுறியா? இன்னைக்கு என்னமோ நம்ம கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு ரொம்ப பயமாவே இருக்கு. ஏ மின்னல், இங்க பாரு, நீ எதுக்கு பயப்படுற? நான் உன் கூட தானே இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, இந்த தாலியை நான் தான் உன் கழுத்துல கட்டுவேன்.
அதே மாதிரி நான் தாலின்னு ஒன்று கட்டுனாலும் அது உன் கழுத்தில் மட்டும்தான். அப்புறம் நீ என் வீட்டில் ஏன் கூடியே தானே இருக்க, அப்புறம் ஏன் மின்னல் பயப்படுற? உன்னை என் வீட்டை விட்டு போக சொல்லி என் அம்மாவோ என் அப்பாவோ என் அக்காவோ யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என் அம்மா கிட்ட சொன்னா அம்மா நிச்சயமாக உன்னை விட்டுற மாட்டாங்க. எனக்கு புரியுது அன்பு, ஆனா என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. பயப்படாத மின்னல், உன் அம்மாவோட இந்த தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் இந்த தாலியை உன் கழுத்தில் கட்டுவேன். இப்போ நம்புறியா மின்னல்? என்ன ஊங்குற? அப்போ இன்னும் முழுசா நம்பிக்கை வரலையா? சரி இரு, இப்போ நம்பிக்கை வர வைக்கிறேன். ஏடா ஃப்ராடே, நீ ஒரு நம்பிக்கையும் வர வைக்க வேண்டாம், நான் நம்பிட்டேன், போதுமா? இல்ல உன் முகத்தை பார்த்தா நம்பின மாதிரியே தெரியல. ஏடா ஏ மின்னல், பயப்படாத. எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்காக கோயில் முன்னால் உட்காந்துட்டெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன்னு இன்னும் எதுக்கிட்ட கன்னத்தில கை வச்சிருக்க? கையெடு. ஹேய், கோயில் முன்னால் உட்காந்துட்டு வேற எதுவும் தான் கொடுக்க கூடாது, ஆனா அன்பை கொடுக்கலாம்ல. ஐ லவ் யூ மின்னல். இன்பம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் நெஞ்சில் ஒரு பாகம் தலை நீட்டி பார்க்கும். இன்று இப்போதே வேண்டும் நீ என்று இந்த இரவெண்ணை விளையாட்டு காட்டும். உன் பேர் கேட்டா என் பேரை நீ சொல்ல வேண்டும். ஊரே பார்க்க உன்னோட நான் சொல்ல வேண்டும். ஊஞ்சலாயிடம் வலம் உள்ளமாடி உன்னை கேட்குமே. குறு குறு கண்ணாடி காதலே சொன்னாலே. சரி, நாளைக்கு பிரியாணி செய்யணும்ல, நம்ம வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். இனி உனக்கு வேற யாராவது வீட்டுக்கு வர்றதுக்கு இருக்காங்களான்னு சொல்லு, அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிடலாம். என் சைட்ல இருந்து வேற யாருமா? யாரும் இல்ல. சக்தி, கையல், அப்புறம் மைனா முகிலெல்லாம் வருவாங்க. டேய், அவன் என்ன வெளியாளா? அவன் நம்ம குடும்பம்டா. நான் கேட்கறது இனி உன் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களோ இல்லை உனக்கு தெரிஞ்சு வேற யாராவது வருவாங்களோன்னு கேட்குறேன். அப்படி வேற யாரும் இல்லம்மா, நம்ம மட்டும்தான். சரிப்பா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு புதுசாக ஒரு விருந்தாளிங்க கூட வரப்போறாங்க. புது விருந்தாளிங்களா? யாருமா? அது என் ஃப்ரெண்டுடா, சுடரம்மா. சுடரம்மாவா? யாரு? அணுச்சுட்டி கார்ட்டூன்ல உள்ள சுடரம்மாவா? ஆமாண்டா, அவங்கள குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். அவங்க நாளைக்கு ரம்ஜானுக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, வரட்டும். பாட்டி ஆடுவாடா. அது பாட்டியோட ஃப்ரெண்டு. ஒரு பாட்டி, 2 மாமாங்க, 2 அத்தைங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அப்பையா, அப்பனா அவங்க வரும்போது பாப்பாக்கு டோக்கி, பிச்சுக்கி, மஞ்சு, பல்லு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்களா? உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியுமே, வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஹை ஜாலி. அப்பனா நாளைக்கு பாப்பாக்கு நிறைய டோக்கி கிடைக்குமே. பாத்தியாடவுல, நாளைக்கு என்ன நாளுன்றது கூட தெரியாது, ஆனா சாக்லேட் கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. போன வருஷம்லாம் அவ ரொம்ப சின்ன குழந்தைலம்மா, அவளுக்கு என்னன்னே தெரியாது. இந்த வருஷம் தானே அவளுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு தான் ரம்ஜான்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறா. ஆமாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நாளைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோ வரும், மறக்காம பாருங்க. அப்புறம் நம்ம எண்ணுயிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நாளைக்கு ரம்ஜானுக்கு எங்க வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லாரும் மறக்காம நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. ஆமாம்மா, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் ஃபாத்திமா பிரியாணி செய்ய போறேன். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. எல்லாரும் வரும்போ பாப்பாக்கு டோக்கி, பிச்சுக்கி, மஞ்சு, பல்லு எல்லாமே வாங்கிட்டு வரணும். அப்புறம் நாங்கள் சுடரமா அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது நம்ம வீடியோவில் வராது, நாளைக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சேனலில் வரும், மறக்காம போய் பாருங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நிறைய பேர் இஸ்லாம் நண்பர்கள் இருக்கீங்க. எல்லாரும் நாளைக்கு ரமலான் தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. அந்த ஹல்லா உங்களுக்கு நல்லதையே கொடுக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றதெல்லாம் இனி நாளைக்கு ரம்ஜான் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.